அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் பார்த்திங்கன்னா, இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி இயற்கை வேளாண்மை அப்படின்ற இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா மசானா புகாகோ என்றவர் எழுதியிருக்கிறாரு. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இது உலகில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நூல்களில் இதுவும் ஒன்று. இப்போது உலகம் முழுக்க இயற்கை வேளாண்மை நடைபெறுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த புத்தகம் கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தில் அவ்வளவு நுட்பமான பல அறிவுகள் அடங்கியிருக்கு, பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னமோ வெறும் இயற்கை வேளாண்மை பற்றிய புத்தகம் மட்டும் அப்படின்னு நம்ம எண்ணிட முடியாது. ஏன்னு கேட்டால் பல தலைப்புகளின் கீழே பலவற்றை பற்றி பேசியிருக்காரு. பலவற்றை என்பது இயற்கை வேளாண்மை பற்றி பேசியிருக்கிறாரு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, நீர் மாசுபாடு பற்றி பேசியிருக்கிறாரு, அறிவியல் பற்றி பேசியிருக்கிறாரு, அறிவியலுக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் தொடர்பை பற்றி பேசியிருக்கிறாரு. அறிவியல் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமானது என்பதை பற்றி ரொம்பவும் விரிவாக கூறுறாரு. அது மட்டும் இல்லாமல் உணவு குறித்து மிக ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பருவம் மழலைகள் பற்றி பேசுகிறாரு. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இயற்கை வேளாண்மை முழுமையாக பேசப்பட்டிருக்கு. அதில் இது எல்லாமும் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒவ்வொரு தலைப்பின் கீழே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. முக்கியமாக இயற்கை வேளாண்மை மீது ஆர்வம் கொண்ட, இயற்கை வேளாண்மை செஞ்சிட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை ஒரு முறை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழும். கண்டிப்பாக அதில் அது நிலத்துலேயும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த இயற்கை வேளாண்மை நாம் புரிந்து கொண்டுள்ள அறிவுக்கும் இந்த புத்தகத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நம்ம ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை வேளாண்மை செஞ்சிட்ருக்கோம். அவர் சொல்கிறதுல ஒரு சில விஷயத்தை தான் நம்மளால் கடைபிடிக்க முடியுது. அந்த சூழல் தான் நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஒத்த போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதையும் கடந்து கண்டிப்பாக அவருடைய விஷயங்களை நம்மளுடைய இடத்துலையும் செய்ய முடியும். அதற்கு போதுமான இடவசதி மற்றவெல்லாம் தேவைப்படும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையிலேருந்து தான் எல்லாத்தையுமே பேசப்படுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் பரப்பளவில் வேளாண்மை செய்கிறாரு. இவர் ஒரு அறிஞர். ஒரு லேபில் அந்த பயிரோட தண்டை பற்றி, அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிவியலாளர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதிலிருந்து அப்படியே வேறுபட்டு இயற்கை வேளாண்மைக்குள்ளே எப்படி வராது அப்படின்றத பற்றி அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்படுது. அதுக்கடுத்தது முழுக்க முழுக்க அவர் எப்படி வேளாண்மை பண்ணார், என்ன விஷயத்தை கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க பேசுகிறாரு. அது புத்தக தலைப்பிலே இருக்குது நமக்கு ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய வேளாண்மை முழுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வைக்கோலை வச்சு தான் நடக்குது. அந்த வைக்கோல் மட்டும் இல்லாமல் அதை பற்றிய புரிதல், அதன் மூலயமாக அறிவியல் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை கொட்டி நிலத்தை நாசம் செய்யக்கூடிய செயலில் இருக்கும் அந்த விளைச்சலை விட அதிகமாக இவர் எடுத்து காமிச்சு நிரூபிச்சிருக்கிறாரு. அதனால தான் இது பேசும் பொருளாக மாறியிருக்கு. இன்றைக்கி இயற்கை வேளாண்மை செய்யறது முக்கியம் இல்லை, ஆனால் நீ வேதிப்பொருளை கொட்டி விளைவிப்பதை விட உன்னுடைய வயலில் அதிகமாக விளைவிச்சுன்னா அதை ஒரு மாற்றாக நம்ம முன்வைக்க முடியும். அதை மக்கள் பின்பற்ற தயாராகுவாங்க. என்றைக்குமே மக்களுக்கும் யாருக்காக இருந்தாலும் சரினா ஒரு மாதிரி தேவை. அந்த மாதிரி எதில் அதிகமாக வருதோ அதை கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க. அப்படி தான் இவர் நிரூபிச்சிருக்கிறாரு. ஆனால் அரசாங்கம், அவர் ஒரு ஜப்பான் நாட்டை சார்ந்தவர், அரசாங்கம் எந்த அளவுக்கு லாபி பண்ணிச்சு அந்த விஷயத்தில் அப்படின்றத பற்றியும் விரிவாக பேசியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் அரசாங்கம் யாருக்கு துணை போகுது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது ஒரு தொழிற்சாலைகளுக்கும் ஒரு பெரும் முதலாளிகளுக்கும் தான் அரசாங்கம் துணை போகும். ஒரு சாதாரண பாமர விவசாயிக்கு கண்டிப்பாக அரசாங்கம் கை கொடுக்காது என்பது இங்கு மட்டும் இல்லை, ஜப்பானிலும் நிரூபணமாகிக்குது. இயற்கை வேளாண்மைன்னு அவருடைய பார்வையில் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நம்ம உள்ளே எடுத்து பேச போகிறோம். ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிலத்தில் முதல்ல பருவம் அறிஞ்சு பயிர் பண்ணணும். இது எல்லாருமே நம்மளும் செய்கிறோம், எங்கேயுமே செய்கிறாங்க. பருவம், எந்த பட்டத்துக்கு என்ன மாதிரியான பயிர்கள் செய்யணும் அப்படின்றத அந்த நுட்பத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மிகப்பெரிய சொத்து. ஆடி மாதத்தில் என்ன விதைக்கணும், வைகாசி மாதத்தில் என்ன போடணும், தை மாதத்தில் என்ன போடணும், கார்த்திகை மாதத்தில் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு நம்மளுக்குள்ளே இருக்கணும்.
இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து வேளாண்மையே செய்ய முடியும். அது தெரியாமல் எப்படி செய்யுது? அப்போ அதெல்லாம் வந்து அவர் கற்றுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர்றார். பருவம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். பருவத்தை அறிந்து பயிர் செய்யணும் வந்து பழமொழியே இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு உங்கள் பகுதியில் எந்த பருவத்தில் என்ன விளையுது? இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடி மாதம்னா கம்பு. எனக்கு கேட்டால் பெரும்பாலும் இங்கே வந்து மானாவாரி பூமி. நாங்கள் வந்து கம்பு விதைப்போம். குறிப்பாக அனைவரும் வந்து ஹைப்ரிட் விதைக்கும் போது நம்ம நாட்டு கம்பு விதைக்கிறோம். இப்போ ஆடி மாதம் கம்பு விதைப்பது. அப்படியே வந்து 3 மாதம் கழித்து போனீங்கன்னா கொஞ்சம் நிலத்துக்கு ஓய்வு விட்டு கார்த்திகை மாதத்தில், கார்த்திகை முன்னாடி ஐப்பசி கடைசியில் நாங்கள் வந்து உளுந்து விதைப்போம். அந்த உளுந்து வந்து தைக்கு முன்னாடி அறுவடைக்கு வரும். இது வந்து ஒரு பகுதியான நிலப்பரப்பு. இன்னொரு பகுதியான நிலப்பரப்பில் வந்து ஐப்பசி கார்த்திகையில் வந்து நாற்று விட்டு மார்கழியில் நடுவோம். இது வந்து ஏரி எப்போ ரொம்புதோ, மழை வந்து எப்போ ரொம்புதோ அது நடுவோம். இப்படி வந்து ஒவ்வொரு மாதமும், இப்போ வைகாசி மாதம் நிலக்கடலை போடுறோம், அப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பயிர்கள் செய்ய முடியும். அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடுது. இதை வந்து நம்ம ஆய்வு பண்ணோம், நிறைய தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடுது. ஒவ்வொரு மாவட்டத்திலே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வந்து இந்த விஷயம் வந்து பருவம் வந்து மாறுபடுது. அப்போ உங்களுடைய பருவம் என்ன, உங்கள் நிலப்பகுதியில் எந்த பருவத்துக்கு என்ன செஞ்சால் நல்ல மகசூல் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்பதையெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ அதை வந்து தெளிவாக சொல்கிறாரு. எப்போ என்ன பயிர் பண்ணணுன்ற ஒரு அறிவு வந்து நமக்கு தெரியணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று மாரி காலம், இன்னொன்று வந்து கோடை காலம். இந்த மாரி காலத்தில் என்ன பண்ணணும், கோடை காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே வந்து பெரும்பாலும் வந்து நெல், பார்லி இந்த தான் விதைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பழத்தோட்டம் வந்து வச்சுருக்கிறாரு, ஆரஞ்சு பழத்தோட்டம். இப்போ அதையும் வந்து இதில் பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கோடை காலத்தில் எந்த பூமியாக இருந்தாலும் அதில் வந்து வைக்கோலை வந்து பரப்பிட்டு அதுக்குள்ளே வந்து தண்ணியை தேக்கி நிப்பாட்டுறது. தண்ணி தேக்கி நிப்பாட்டிட்டு அது மேலே வந்து கோழி எச்சத்தையோ வாத்து எச்சத்தையோ போடும்போது அது வந்து மக்கி ஒரு நல்ல உரமாக மாறிடும். அவர் என்ன சொல்கிறார், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் உழப்படாமல் இருந்த ஒரே நிலம் என்னுடைய நிலம் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து உழாமல் விவசாயமே நம்ம பகுதியில் கிடையாது. அப்போ அதிலிருந்து நம்ம மாறுபடுறோம். நம்ம என்ன பண்ணோம்னா, உழாமல் எப்படி விவசாயம் செய்வது என்பதை வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அது வந்து முடியும். அதற்கான நிலப்பரப்பு தேவை. என்னை பொறுத்தளவு அவர் வந்து 12 ஏக்கர் சொல்கிறாரு. ஒரு 5 ஏக்கர் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யலாம். 1 ஏக்கர்லேயோ 2 ஏக்கர்லேயோ வந்து முயற்சி செய்யலாம். உழாமல் எப்படி வந்து விவசாயம் செய்வது, உழுவதனால் எவ்வளோ லாபம் வருது, உழாமல் செய்வதனால எவ்வளோ வருது அப்படின்றத கம்பேரிசன் கூட பண்ணலாம். இது வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் கூட செஞ்சு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்களே இதை வந்து செய்யுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வைக்கோலை பரப்பி விட்டு கோடை காலத்தில் அது மேலே நீர் பாய்ச்சி அதை வந்து வச்சுட்டு கோழி எச்சத்தையோ வாத்து எச்சத்தையோ போட்டு அதை வந்து மக்க வச்சு அதுக்கப்புறம் மாரி காலத்துக்கான நிலமாக வந்து தயார் செய்யுது. இப்போ வைக்கோலை வந்து பரப்பும் போது என்ன சொல்கிறோன்னா, நிலம் வந்து சமமடைஞ்சு அது வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல பொலப்பொலப்பு தன்மை உண்டாக்கி பல நுண்ணுயிர்கள் பெருக்கம் உண்டாகி அது வந்து பூமியை வந்து உழுது நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நுண்ணுயிர்கள் செஞ்சிடுது அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாரு. அப்போ நம்மளும் அதை வந்து கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். ஆனால் நம்ம பகுதியில் உழாமல் விவசாயமே கிடையாது. நானும் உழாமல் செஞ்சதே கிடையாது. ஏன்னு கேட்டால் இங்கே நிலைமை அப்படி இருக்குது. நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க மிகப்பெரிய நம்ம தொந்தரவாக இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உழாமல் விவசாயம் செய்வது. உழறது வந்து இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனன்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. எதுக்கு நீங்கள் வந்து உழுதுட்டு இருக்கிறீங்க நிலத்தை, உழுதுனீங்கனாலே வந்து பிரச்சனை தான் அப்படின்றாரு. அப்போ உழாமல் இருப்பது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தண்ணி தேக்கிறதோ உழறதோ நெல் பயிருக்கு வந்து தண்ணி தேக்கிறது எல்லாமே எதுக்குன்னா களையை கட்டுப்படுத்த தான். இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த களைக்கொல்லி வந்தது. உழறதுன்றதே இந்த களையை கட்டுப்படுத்த தான் வந்தது. களை அதிகமாக வருது. நிலத்தை வந்து அப்படியே பட்டப்படையன்னு அப்படியே சமமாக அப்படியே பலன்னு வச்சுக்கணும். நல்லா உழு 2 சால் 3 சால் உழுது அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து விதைச்சி களை வந்ததுன்னா அதையும் வெட்டி இப்படி தான் பண்ணுறோம். அப்போ உழாமல் விவசாயம் செய்யும் போது களை வந்து அதிகமாக வரும்னா நம்ம வந்து இந்த வைக்கோலை வந்து பரப்பி விட்டதுனால களை வந்து குறைஞ்சிருக்கும். அது கூடவே நம்ம பயிரோட தீவன பயிர்களையும் சேர்த்து பயிரிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த களையை வந்து கட்டுப்படுத்தி இவைகள் வந்து மேலே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம நெல் வயலில் வந்து தண்ணி தேக்கிறதுக்கு காரணமும் வந்து களை வராமல் இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் இதில் வந்து உழாமல் இருக்கும்போது தண்ணி தேக்காமல் இருக்கும்போது களை வரும். ஆனால் அந்த களையை வந்து இந்த வைக்கோல் கட்டுப்படுத்தும், தீவன பயிர் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ ஒரு மாதிரியை வந்து அவர் உருவாக்கிட்டு போயிருக்கிறார். நம்ம வந்து முயற்சி செய்யணும்னு இல்லை, அவர் சொல்லி கொடுத்தது செஞ்சாலே வந்து நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் தான் தோணுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வைக்கோலை பரப்புவது உழாமல் இருப்பது 2 விஷயத்தை வந்து முடிக்கிறாரு. 3வது வந்து அந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த களைக்கொல்லி இதெல்லாம் போடாமல் இருக்கிறதுக்கு இதை செஞ்சிடணும்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாலே நல்ல ஒரு விளைச்சல் வரும். அதன் ஊட வந்து கோழி வாத்து இதெல்லாம் வாங்கி விட்டுட்டோம்னா அது அதுக்கான தீவனத்தை வந்து எடுத்துக்கும், அதில் முட்டையிடும், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நெல் வயலையும் பார்லி இந்த இடத்துல வந்து செஞ்சுருக்கிறாரு. அடுத்து பழத்தோட்டத்துக்கு போகிறாரு. பழத்தோட்டத்துலேயும் இதே முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, பழத்தோட்டத்தில் வந்து மரத்தை வந்து அதன் சூழலுக்கு ஏற்ப விட்டு வளர்க்கணும். மரத்தை வந்து நம்ம கழித்து ஒழுங்காக போகணும், இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது. வெட்டுறதுனால நான் மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்திச்சு எனக்கு. அப்போ அதன் போக்கில் வந்து எந்த நிலமாக இருந்தாலும் இயற்கையின் போக்கில் விட்டுவிட்டால் அது வந்து நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து மரம் வளருதா, அது எப்படி வளருதோ அது மானுக்கு வந்து வளரணும். இந்த மாதிரி தான் வந்து எல்லா வயலும். அப்போ அதற்கான சுற்றுச்சூழலை தயார் செய்து கொடுப்பது தான் நம்மளுடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம வந்து சிந்திக்கணும், நம்ம வந்து பழத்தோட்டமோ மரம் வைக்க திட்டமிடுறோன்னா அதற்கு ஏற்றவள் மரம் எப்படி வளரும், அந்த மரத்தோடைய தன்மை என்னன்றதை ஆராய்ஞ்சு அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு மரத்தை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வாக்கில் அது மானம் வளர்ந்துட்டுருக்கும். நீங்கள் கீழே வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஏதோ கோழியோ வாத்தோ என்ன தேவைப்படுதோ விட்டுட்டோம்னா அதுக்கு தேவையான இறையை தேடிக்கிட்டு அது ஒரு விஷயத்தை அது ஒரு சின்ன உங்களுக்கு வந்து உணவை வந்து கொடுக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து வாழ்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த விஷயம்லாம் செஞ்சீங்கன்னா தான் இயற்கை வேளாண்மை என்பது முழுமையடையும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கலப்பை வச்சு ஓட்டுவேன், வேதிப்பொருளை போட்டு கொட்டுவேன், தலைக்கொல்லி அடிப்பேன், உரம் போடுவேன், யூரியா போடுவேன், இதெல்லாம் வந்து எந்த விதமான பயனும் கிடையாது. இதனால் வந்து எந்த விதமான லாபம் கிடையாது. ஒரு தலைமுறையிலேயே நிலம் வந்து மலடாக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்கிறார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம உழறோம், அங்கே உழறதில்லை. அவர் வந்து வைக்கோலை பரப்ப சொல்கிறாரு, நம்ம இங்கே வந்து களை வெட்டிக்கிறோம். களை வெட்ட முடியாதவங்க சில பேர் களைக்கொல்லி அடிக்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து களை மட்டும் வெட்டுறோம். அதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு வந்து களை வெட்டுவது பற்றிய அறிவு நுண்ணறிவு கூட இல்லாத சூழல் தான் இருக்குது. விவசாய அறிவே வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லாத சூழல் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லித்தரணும். ஒரு வேளாண்மைனா என்ன, வேளாண்மையோட முக்கியத்துவம் என்ன, அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னா, உணவு உற்பத்தி செய்ய தெரியாதவர்கள் வந்து வாழ தகுதியற்றவர்கள்னு சொல்கிறார். தனக்கு தேவையான உணவை தான் உற்பத்தி செய்து கொள்ள தயாராக இல்லாதவங்க வந்து வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டு சொல்கிறார். தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாத சமூகம் வந்து வெகு நாட்கள் வந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ யோசித்து பார்க்கணும், நம்மளுடைய உணவை நாம் உற்பத்தி செய்து கொள்கிறோமா? இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும். நமக்கு தேவையான உணவை குறைஞ்சபட்சம் நமக்கு தேவையான ஏதாவது ஒன்றையாச்சும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோமா? எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் நான் தான் உற்பத்தி பண்ணுறேன், அரிசி நான் தான் உற்பத்தி பண்ணுறேன், மூலப்பொருளான கூடுமான வரை முடிஞ்ச அளவுக்கு வந்து மிளகாய் உற்பத்தி பண்ணுறோம், நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம், உளுந்து உற்பத்தி பண்ணுறோம். இப்போ இதை எல்லாமே வந்து தேவையானது. மீதியை வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் தான் வாங்குகிறோம். இந்த உணவு முறையை வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் உற்பத்தி பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு பொருளையாவது நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க உற்பத்தி பண்ணுறீங்களா நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கணும். அப்போ உணவு உற்பத்தி என்பது வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது. வேளாண்மை வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது. இதை வந்து கல்வி பாடமாகவே வந்து பள்ளியில் வந்து வைக்கணும். மாணவர்களுக்கு எப்படி வந்து அறிவியல் படிக்கிறாங்க, சமூக அறிவியல் படிக்கிறாங்களோ, இயற்பியல் படிக்கிறாங்களோ, அதுபோல் வந்து வேளாண்மையும் தனியாக வந்து ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக வைக்கணும். வச்சாதான் வந்து அதுக்கான முக்கியத்துவமாச்சு மாணவர் பருவத்தில் வந்து புரியும். அப்போ தான் அவனுக்கான முடிவை அவனால் எடுக்க முடியும். இப்போ வேளாண்மை என்பது ஒரு இழிவுச்சொல்லாக மாறி இருக்கிற சூழல் தான் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை வந்து பேசுகிறாரு. அடுத்து வந்து உணவுன்ட்டு நம்ம ஏற்கனவே உணவு நூல்னு நிறைய பேசியிருக்கிறோம். உணவு என்பது பற்றி தெளிவாக பேசுகிறாரு. அதாவது வந்து பருவத்திற்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் வந்து சரியான ஊட்டச்சத்து மிகுந்த நமக்கான உணவு. அதாவது வந்து இந்த பருவத்தில் இதான் கிடைக்குன்னா அதான் உணவு. நீங்கள் அன்சீசனல் கிராப்பை கோடை காலத்தில் மாம்பழம் கிடைக்குன்னா மாம்பழம் கிடைக்கும், ஆனால் எல்லா மாதமும் மாம்பழம் கிடைக்கும்னா அது எப்படி செய்யப்படுது,
அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அது எந்த வகையான பாதிப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுபோல தான் இப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு விதமான உணவுப் பொருள் வந்து உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு நிலப்பரப்புலையும். அந்த உணவுப் பொருளை மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து கூடுமான வரை உள்ளூர்லேயே, அதாவது வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி பண்டமாற்று முறை மாதிரி உள்ளூரிலேயே விளையக்கூடிய உணவுப் பொருளை வந்து எடுத்துங்க. நீங்கள் உங்கள் ஊரில் விளையிற உணவுப் பொருள் எதுவோ அதை எடுத்துங்க. அதை விட்டுட்டு வந்து வெளியில் விளையிறத வந்து இறக்குமதி பண்ணி சாப்பிட்றதெல்லாம் இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனம். இப்போ கோதுமையை வந்து எங்கேயோ இருந்து கொண்டு வந்து இங்கே நீ சாப்பிட்றான்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு மடத்தனமான விஷயம். அப்படி அது வந்து இவனுக்கு ஏற்றுக்குமா அப்படின்றது இருக்குது. உள்ளூரில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது, பருவத்தில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை எடுப்பது தான் ஆரோக்கியமான உணவு, ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு உணவு பட்டியலில் நிறைய பேசியிருக்கிறது. அதில் சுருக்கமாக இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து இன்னும் ஒரு சிறு விஷயத்தை வந்து சேர்க்குறாரு. என்னென்னா, நீங்கள் வந்து நேரடி விதைப்பு தான் வந்து சிறந்த வழி, உழப்படாமல் நேரடியாக விதைப்பது ஒரு சிறந்த வழிமுறை அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து விதையில் வந்து வீரிய விதைகளை வந்து பயன்படுத்தவே கூடாது. நாட்டு விதைகளை தான் பயன்படுத்தணும். தனக்கான உள்ளூர் விதைகளை தான் பயன்படுத்தணும். வீரிய விதைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து களை. இந்த களை வந்து நீர் தேக்கிறதுனால தான் வந்து களை வருது, பூச்சிகளும் அதிகமாகுது. அப்போ நீர் தேக்கத்தை வந்து குறைக்கணும். இப்போ இது எல்லாம் செய்யணும்னா நீங்கள் வந்து வைக்கோலை பரப்பி விட்டு அதுக்கான சூழலை வந்து உருவாக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணுறாரு, இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் ரசாயன வேளாண்மை செய்வதனால என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வேதியியல் வேளாண்மையிலேருந்து விலகிறதுக்கான வழியை சொல்லிட்டு, இந்த ரசாயன வேளாண்மை செய்வதனால பிரச்சனை என்ன? இப்போ வந்து இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் தெளிக்கக்கூடிய தெளிப்பான்லேருந்து, உரங்கள்லேருந்து யூரியா, பொட்டாஷு, அம்மோனியா, சல்ஃபேட்டு, இந்த பக்கம் வந்து களைக்கொல்லி, மோனோகுரோட்டோபாஸ், அந்த பாசு, இந்த பாசுன்னு இருக்கக்கூடிய அனைத்து வேதிப்பொருளும் நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொன்றுது. இது நுண்ணுயிரை மட்டும் கொன்னா பரவாயில்ல, மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த நிலத்தில் வந்து அந்த படிமங்கள் படிஞ்சிருந்து அது நீரில் போய் ஆற்றை வந்து கெடுக்குது, ஏரியை கெடுக்குது. அந்த ஆற்றுலேருந்து ஏரியிலேருந்து தண்ணி கடலுக்கு போய் கடலையும் கெடுத்து, கடலை வந்து பாதரசத்தோடைய அளவு வந்து மீதியாயிடுச்சு. அதாவது வந்து அந்த வேதிப்பொருட்களுடைய அளவு வந்து அதிகமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வே வந்து செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மீனில் வந்து அதனுடைய தன்மை அதிகமாகிடுச்சு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவான மீன் வந்து இருக்கிறதுலே இது மாதிரியான வேதிப்பொருட்கள் அதிகமாக அடங்கிய ஒரு உயிரினம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குறைஞ்சபட்சம் நன்னீரில் வளரக்கூடிய மீன்களாகவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு சிறு வேளாண்மையின் மூலம் மட்டுமே இப்படியான ஒரு மிகப்பெரிய மாசு ஏற்படுது. அப்படி எதெல்லாம் மாசுபாடு வந்து இருக்குது, ஒரு அனல் மின் நிலையத்தில் என்ன மாசுபாடு, அணுமின் நிலையத்தில் என்ன மாசுபாடு, அதனுடைய தேவை என்ன, அது தேவையா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பகுப்பாய்வு செய்யணும். இவர் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு. முற்றிலும் இயற்கை வழி நடப்பது, இயற்கையே சரணடைவது அப்படின்றது தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. அறிவியலே வேணாம், அறிவியல்ன்றதே வந்து ஒரு தவறான விஷயம், அதை செஞ்சிங்கன்னா நமக்கு தான் பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பேசுகிறார். அறிவியல் என்பது எதற்கு தேவை? இப்போ அணுமின் நிலையமோ அனல் நிலையமோ அதனுடைய கழிவுகளை வந்து என்ன செய்ய முடியும், அதனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து வாசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து, நான் ஏதோ ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாசிக்கும் போது இன்னும் நிறைய வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். கடைசியாக நான் என்ன சொல்லி, அவருடைய ஒற்றை கருவா இந்த புத்தகத்துடைய ஒற்றை புள்ளியாக என்ன இருக்குன்னா, இயற்கையிடம் சரணடைவது, இயற்கைக்கு ஏற்றாப்போல் வாழ்வது, அந்த பழங்காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து மேற்கொள்வது. அப்படி பண்ணும்போது அந்த சூழலை வந்து அதற்கு உருவாக்கி தரும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய விளைச்சலோ இல்லை உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளோ அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதில் வந்து விற்பனை பற்றியும் முழுசாக உள்ளே பேசியிருக்கிறாரு. விற்பனை பற்றி பேசும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மக்கள் நுகர்வோர் எப்படி பார்க்குறாங்க, பலன்னு இருக்கிறதா பார்க்குறாங்க, விலை உயர்வு, விலைவாசி பற்றி பேசியிருக்கிறாரு. விலைவாசியில் வந்து ஏன் இயற்கையில் விளைஞ்ச பொருளுக்கு வந்து விலை வந்து அதிகமாக கொடுக்கப்படுது, அது வந்து எல்லாருக்குமான உணவாக மாற்றணும், அதனுடைய விலையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பேசியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் இந்த வழிமுறையெல்லாம் கடைப்பிடிக்கணும்.
நீங்கள் பாதி வந்து அறிவியலையும் பாதி இயற்கை வேளாண்மையும் கலக்கும் போது விலைவாசியை குறைக்க முடியாது. நீங்கள் வந்து முழுமையாக இயற்கையை நோக்கி போகும்போது விலைவாசி கண்டிப்பாக குறைக்கலாம். டிராக்டர் உழக்கூடாது, டிராக்டர் பயன்பாடு இருக்கக்கூடாது, களை எடுக்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு வந்து செலவினமே கிடையாது. விளைச்சல் நீங்கள் என்ன மாதிரி இதெல்லாம் எதுவும் பண்ணலாம், என்னென்ன விளைச்சல் வரும், காலப்போக்கில் இது மாறிடுன்றார். கொஞ்சம் காலம்தான் வந்து விளைச்சல் குறையும், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 5% 10% குறையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி மற்றது எல்லாத்த விட அதிகமாக மாறிடுன்றார். அப்போ இதெல்லாம் மாறும் போது விளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அது அனைவருக்குமான உணவாக மாறிடும். இன்றைக்கி வந்து இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருள் வந்து விலை வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது. அது வந்து ஒரு நடுத்தர மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் இல்லை, அது பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்களை வாங்கி சாப்பிட்ற சூழல் தான் இப்போ வந்து இருக்குது. இப்போ அதையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பேசியிருக்கிறார். விலைவாசி பற்றியும் விற்பனையை பற்றியும் பேசியிருக்காரு. நீங்கள் விற்பனைக்காக வணிகர் நோக்கில் விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருளால் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார். அப்போ இந்த புத்தகத்துடைய ஒட்டுமொத்த உட்கரு என்னவாக இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையிடம் சரணடைவது, இயற்கை வழியிலே வேளாண்மை, இயற்கை அதுபடியே வழி நடப்பது, அதற்கு சில நுட்பங்கள்னா வைக்கோலை பரப்பி விடுவதுன்றாரு, ஊடாக தீவன பயிரை விளைப்பது, நேரடி விதைப்பு செய்வது, உழாமல் இருப்பது, இதெல்லாம் செஞ்சீங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துடும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு புரட்சியை வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற மூலயமா நான் வந்து உலகுக்கு வந்து பறைசாற்ற போகிறேன். ஜப்பான் முழுக்க வந்து இதை வந்து விரிவுபடுத்த போகிறேன். இதை பல அரசு அதிகாரிகளோட பேசியிருக்கிறாரு. ஆனால் எதுவுமே வந்து கைகூடலை. இவர்கிட்ட வரவங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறவங்க புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்று இயற்கை வேளாண்மைனா என்ன, நாம் செய்வது இயற்கை வேளாண்மையா? அப்போ இயற்கை வேளாண்மை இது முழுமையாக இயற்கையிடம் சரணடைவது. அதற்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம், உழாமல் இருப்பது, களை கட்டுப்படுத்துவதுக்கு வந்து வைக்கோலை வந்து பரப்பி விடுறது. அதுதான் ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஒரு புத்தகத்திலே வச்சுட்டாரு. வைக்கோலை பரப்பி விட்டு அது மேலே கோழி எச்சத்தையோ வாத்து எச்சத்தையோ போட்டு அதை மக்க வச்சு பயிர் செய்வது. முக்கியமான விஷயம் வந்து உழவே கூடாது. இப்போ இதெல்லாம் செய்யும் போது நிலத்தில் வந்து இயந்திரத்துடைய பயன்பாடே இருக்கக்கூடாது. இயந்திரத்தை பயன்பாடுனா நீங்கள் உழக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் அறுவடைக்கு வந்து இயந்திரமாக இருக்கக்கூடாது, இப்போ கையால் தான் அறுவடை பண்ணணும். இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் செய்யும் போது பூமி தன்னை வந்து பயங்கரமாக வந்து செழுமைப்படுத்தி நுண்ணுயிர்கள் பெருகி உங்கள் வயல் வந்து அவ்வளோ ஒரு அம்சமான விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு காடு போல் விவசாய நிலம் இருக்கணும், காடு போல் வந்து இருக்கணும். காட்டில் இருக்கக்கூடிய செடியில் முளைந்து கிளக்கக்கூடிய காய்கறி போல் வந்து நம்ம வந்து விவசாயம் செய்யணும். நெல்லையும் அப்படி தான் பயிர் பண்ணணும், பழமர தோட்டங்களையும் அப்படி தான் பயிர் பண்ணணும். அப்போ எல்லாத்தையுமே இப்படி செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது, இதை முயலுங்கள் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறோம். வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு முறை வாசிங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், அனைவருக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு புத்தகம். அனைவரும் ஒரு முறை இந்த புத்தகத்தை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.